Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. கோவையில் கொலை செய்யப்பட்ட 10 வயது பெண் குழந்தையின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் சம்பத்குமார் ஆறுதல் தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூரில் கடந்த வியாழக்கிழமை அன்று வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி மாயமானார். சிறுமி எங்கு தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 10 வயது சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையே கண்ணம்பாளையம் குளக்கரை அருகே சிறுமி காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 2 நபர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கித் தருவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்டிருக்காங்க தகவல் வந்ததுக்கு அப்புறம் நான் அதிகாரிகிட்ட பேசினேன். அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு விரோதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மேற்கொண்ட விசாரணைகள் வந்து அது துரிதப்படுத்தப்படும். குற்றவாளிகள் 2 பேரும் இன்னைக்கு கஸ்டடியில் இருக்காங்க. நீதிமன்ற காவலில் கொண்டு போயிருக்காங்க. சார்ஜ் ஷீட் இமிடியேட்டாக போடணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதில் அரசும் உறுதியாக இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் இதுவே இறுதியாக இருக்கணும். நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். குற்றம் செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறது அது மாதிரி சிந்தனையே வரக்கூடாத அளவுக்கு தண்டனைகள் கடமைப்படுத்தப்படுறதுங்கிறது முதல்வருடைய எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக செயல்படுத்துவார். இந்த குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரது எங்களோட கடமையாக இருக்குன்னு நினைக்கிறேன்.